ஹல்லேலூயா. ஊழியம் பிரதானமாய் அவருக்கு வரவில்லை, பிதாவோடு உள்ள உறவுதான் பிரதானமாய் இருந்தது இயேசு கிறிஸ்துவுக்கு. அவருக்கு அவ்வளவு அந்த உறவு அவசியம்னா உங்களுக்கும் எனக்கும் செய்கிற ஊழியத்தை விட ஆண்டவரோடு உள்ள உறவு தான் முக்கியம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாகவே அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாக சாத்தானுக்கு சொல்லப்பட்டது. சாத்தானை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவன் ஏவாளை வஞ்சித்து மனிதனை மோசம் போக்கின போது கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலிருந்து அந்த சர்ப்பத்தை சபித்து சத்ருவுக்கு அங்கே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன? இந்த வசனம் சொல்லப்பட்டதின் நோக்கம் என்ன? மனிதன் இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டும் பெற்றுக்கொள்ள மீட்பின் திட்டத்தை தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் சிலுவையிலே நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தை இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஆண்டவர் ஏதேனில் வைத்தே இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு நடக்கப் போகிற சம்பவங்களை அன்றே தேவன் முன்னறிவித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணத்தினால் பிசாசின் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். சிலுவையிலே பிசாசு இயேசுவை நசுக்கினான், சிலுவையிலே இயேசு அடிக்கப்படுகிறார். ஆனால் சிலுவை மரணத்தின் மூலமாக இயேசு சாத்தானின் தலையை நசுக்கினார். ஹல்லேலூயா. இந்த மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றி இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆகவே இந்த சாத்தான் ரொம்ப கவனமாக இந்த வார்த்தையை உள்வாங்கிக் கொள்கிறான். இந்த வார்த்தை அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது, ஏதோ ஒரு வசனம் என்று நினைத்து கொண்டு போவோம். இதன் விளக்கம் என்ன? உனக்கும் ஸ்திரீக்கும், அதாவது ஒரு ஸ்திரீயின் வயிற்றில் பிறக்கிற ஒருவர் சாத்தானின் தலையை நசுக்க போகிறார். எந்த ஸ்திரீயை பிசாசு வஞ்சித்து ஏமாற்றினதோ அதை போல இந்த உலகத்திலே பிறக்கிற ஒரு ஸ்திரீயின் இடத்திலிருந்து தான் மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுகிற இயேசு கிறிஸ்து தோன்றுவார். அவர் சாத்தானின் தலையை நசுக்குவார் என்று தேவன் பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அன்று தீர்க்க தரிசனமாக சொன்னார். ஆகவே இந்த வார்த்தையை பிசாசு தெளிவாக கேட்டு விளங்கி கொண்டான். ஆகவே இந்த வார்த்தையை சொன்ன பிற்பாடு பாருங்கள், பிசாசு ஆதாமையும் ஏவாளையும் சோதிப்பதை விட்டுட்டான். அதற்கு பிற்பாடு அவர்களை தொடவே இல்லை. ஏன்னா ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்று சொன்ன வார்த்தையை பிசாசு தெளிவாய் கேட்டு கொண்டிருக்கிறான். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்று சொன்ன வார்த்தை பிசாசுக்கு தெளிவாக விளங்கிவிட்டது. ஆகவே ஆதாமையும் ஏவாளையும் நாம் தொந்தரவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் இவர்கள் என் தலையை நசுக்கப் போவதில்லை என்பதை அவன் அறிந்தபடியினால் அவர்களை பிற்பாடு சோதிக்கவும் இல்லை, ஆதாம் ஏவாள் பக்கம் பிசாசு திரும்பி போகவும் இல்லை. ஆனால் இதை கவனமாக கேட்ட பிசாசு காயின் பிறக்கும் போது அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். ஏன்னா இந்த ஸ்திரீயின் வயிற்றிலிருந்து பிறக்கிற ஒரு குழந்தை தானே என் தலையை நசுக்கும், தேவன் சொல்லிவிட்டாரே என்று சொல்லி அவன் ஒவ்வொருவரும் பிறக்க பிறக்க சாத்தான் காத்து கொண்டே இருக்கிறான். ஒருவேளை இந்த குழந்தை என் தலையை நசுக்கி விடுமோ, இந்த குழந்தை என் தலையை நசுக்கி விடுமோ, இப்படி சாத்தான் பல விதங்களிலே கவனித்து மிகவும் ஜாக்கிரதையோடு செயல்பட்டு இருக்கிறான். ஆகவே தான் பிற்பாடு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இந்த பிசாசால எந்த தொந்தரவுமே இல்லை. மாறாக காயின் பிறந்தபோது காயினின் மேல் அவனுடைய கண்கள் வைந்தது.
பிற்பாடு ஆபேல் பிறந்தபோது ஆபேலையும் பார்க்குறான். இப்போ குழப்பமாயிருச்சு, யார் நம்ம தலையை நசுக்க போகிறா, காயினா ஆபேலா? 2 பேரில் யாரோ ஒரு ஆள் என்ன செய்ய போகிறாங்க, நசுக்க போகிறாங்க. பிசாசு இப்படி தான் யோசித்திருக்க வேண்டும். அவன் ரொம்ப கவனித்து கொண்டே இருக்கிறான் பல நாட்களாக. பெரிய குழப்பம், இவன் நசுக்குவானா அவன் நசுக்குவானா? ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார்ல, ஸ்திரீ வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அந்த ஸ்திரீன் இடத்திலிருந்து பிறக்கிற ஒரு குழந்தை தான் உன் தலையை நசுக்கும். அப்போ நம்முடைய தலையை பிசாசின் தலையை ஒருவரும் நசுக்கி விடாது கூடாது என்பதிலே பிசாசு கவனமாக இருக்கிறான். இப்படி கவனமாக இருந்து கொண்டு இருக்கிற நேரத்திலே தான் இங்கே காயினும் ஆபேலும் கர்த்தருக்கு பலி செலுத்த வருகிறாங்க. சாத்தான் கவனித்து கொண்டே இருக்கிறான், என்ன அழிக்க போகிறது, காயினா ஆபேலா? ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டார்ல, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அதிலிருந்து பிறக்கிறவர் தான் உன் தலையை நசுக்குவார். அவன் ரொம்ப கவனமாக இருக்கிறான், நம்மளை காலி பண்ணிடக்கூடாது, நம்மளை நசிக்கிறக்கூடாது. அவன் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்கிற நேரத்தில் தான் காயின் ஆபேல் பிறக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பிறந்த போது இவனுக்கு பயங்கர குழப்பம், காயின் நம்மளை கொல்வானா ஆபேல் கொல்வானா? ஆகவே தான் பலி செலுத்துகிற இடத்துல ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் 2:3 நாம் பார்க்கும்போது, பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான். 2 பேரும் 2 ப்ரொஃபஷனில் இருக்கிறாங்க. ஒருத்தன் விவசாயம், இன்னொருத்தன் ஆடு வைத்து மேய்த்து கொண்டு இருக்கிறான். ஒருத்தன் என்ன பண்ணுறான், பயிரிடுறான் நிலத்தில், இன்னொருவன் ஆடு மேய்க்கிறான். இந்த 2 பேரையும் ரொம்ப உன்னிப்பாக கவனித்துட்டே இருக்கிறான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வரான். நிலத்தின் கனியை தான் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வரான். ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆபேலையும் அவன் காணிக்கையும். ஆபேலை அங்கீகரிக்காமல் காணிக்கை அங்கீகரிக்கலை. ஆபேலை அங்கீகரித்த பிற்பாடு அவன் காணிக்கையை அங்கீகரிக்கிறார். நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்துகிறோம். நம்மை முதலாவது ஆண்டவருக்கு அர்ப்பணித்த பிற்பாடுதான் நாம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வேண்டும். ஒருவேளை நம்மை அர்ப்பணிக்காமல் காணிக்கை செலுத்துவோமேயானால் கர்த்தர் அந்த காணிக்கையை அங்கீகரிக்க மாட்டார். காயின் எப்படி செலுத்தினான் என்று தெரியவில்லை. சண்டே ஸ்கூலில் தவறாக சொல்லி கொடுத்துருப்பாங்க நமக்கு சின்ன வயசில். காயின் எல்லாம் கெட்டுப்போன தக்காளி, அழுகி போன முட்டைக்கோசு, இப்படி இதெல்லாம் கொண்டு என்ன செஞ்சான், கர்த்தருக்கு கொடுத்தான். ஆபேல் ரொம்ப பெஸ்ட்டானதாக கொடுத்தான் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. ஆகையினால கர்த்தர் அந்த அழுகி போனதெல்லாம் எடுக்கலை. நல்ல ஆபேலுடைய அந்த மந்தையிலேருந்து தலையீற்றில் கொண்டு வந்த சிறந்த ஒரு ஆட்டை பலியிடும்போது கர்த்தர் அதை அங்கீகரித்தார்னு நமக்கு ஒருவேளை கேட்டிருக்கலாம். ஆனால் அது உண்மையல்ல. கெட்டு போன தக்காளி, அழுகி போன பாவக்காய் இதெல்லாம் கொண்டு வந்தான்னு பைபிள் சொல்லவே இல்லை. அவன் கொண்டு வந்தான் காணிக்கை, அவ்வளோதான். ஆனால் கர்த்தர் அங்கீகரித்தது ஆபேலின் காணிக்கையை. ஏன் இவங்க காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கலை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் காயினின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கலை? கர்த்தர் அங்கே முதல்ல பார்க்கும்போது ஆபேலையும் அவன் காணிக்கையும். அப்போ முதல்ல கர்த்தர் காயினை அங்கீகரிக்கலை, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். காயினை அங்கீகரித்து அவன் காணிக்கையை அங்கீகரித்திருந்திருப்பார். அங்கே காயினை அங்கீகரித்து காணிக்கை அங்கீகரிக்கலைன்னு சொல்லலை. முதல்ல சொல்கிறார், கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்போ முதல்ல ஆபேல் அங்கீகரிக்கிறார். முதல்ல கர்த்தர் நம்மை அங்கீகரிக்க வேண்டும். நம்ம பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குற ஒரு 100 ரூபாயை கர்த்தர் அங்கீகரிப்பதற்கு முன்பதாக கர்த்தர் உங்களையும் என்னையும் அங்கீகரிக்க விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? கர்த்தர் நம்மை அங்கீகரித்தாதான் நம்முடையவைகளை அங்கீகரிப்பார். நாம் அவருக்கு கொடுக்கிறவைகளையும் அங்கீகரிப்பார். நம்மையும் அங்கீகரிக்கணும், நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறவைகளையும் அங்கீகரிக்க வேண்டும். நம்மை அங்கீகரித்தார்னா நம்ம கொடுக்கிறத நிச்சயம் அங்கீகரித்து தான் ஆகணும். அப்போ முதல்ல கர்த்தர் என்னை அங்கீகரிக்கணும். ஆபேலை குறித்து எபிரேயர் 11வது அதிகாரம்
4வது வசனத்திலே வாசிப்போமேயானால், எபிரேயர் 11வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். எப்படி செலுத்தினானா? விசுவாசத்தினால. காயினுக்குள்ள இந்த விசுவாசம் இல்லை, ஆனால் ஆபேலுக்குள்ள கர்த்தர் அந்த விசுவாசத்தை பார்த்தார். காணிக்கை கொடுக்கிற நமக்குள்ளே விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினால கொடுக்கிற ஒரு காணிக்கையை தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். கீழே வாசித்தீங்கன்னா 6ஆம் வசனத்தில், எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ கர்த்தரை முதல்ல விசுவாசிக்கணும். அவன் விசுவாசத்தோடு வர்றான். ஒரு பெரிய விசுவாசம் அவனுக்குள்ளே இருக்கிறது. கர்த்தர் என்னுடைய பலியை அங்கீகரிப்பார், கர்த்தர் என்னை அங்கீகரிப்பார். இந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். காயின் எப்படி வந்தான்னு தெரியல, ஆனால் அவனை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அவன் காணிக்கையை மட்டும் அங்கீகரிக்கலைன்னு கர்த்தர் சொல்லலை, தெளிவாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. திரும்ப ஒரு தடவை நான் வாசிக்கிறேன். காயினையும், ஆதியாகமம் 4:5, அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. காணிக்கையை மட்டும் அங்கீகரிக்கலைன்னு சொல்லலை. நம்ம சொல்லுவோம் காயினோட பலியை அங்கீகரிக்கலை, ஆபேலின் பலியை கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையே அங்கீகரிக்கலை, பிற எங்கே அவனோட காணிக்கையை அங்கீகரிப்பது? அப்போ கர்த்தர் முதல்ல என்னை அங்கீகரிக்கணும். கை வைத்து எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே, முதல்ல நான் செலுத்துகிற காணிக்கையை காட்டிலும் நீர் முதலாவது என்னை அங்கீகரிக்க வேண்டும். உலக மனுஷன் அங்கீகரிக்காமல் போயிடலாம், ஆனால் கர்த்தர் நம்மை அங்கீகரிக்க வேண்டும். 1 யோவான் 3வது அதிகாரம் 12ஆம் வசனத்தில், 1 யோவான் 3:12, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எதி நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்ததின் நிமித்தம்தானே. காயினோட கிரியைகளே பொல்லாதவைகளாக இருக்குது. இங்கே ஆபேலினுடைய கிரியைகள் நீதியாய் இருக்கிறது. கர்த்தர் நீதி உள்ள விசுவாசம் உள்ள ஒரு பலியை தான் அங்கீகரிக்க விரும்புகிறார். விசுவாசம் இல்லாமல் நாம் கர்த்தரிடத்தில் சேரவே முடியாது. பிரியமாக இருப்பது கூடாத காரியம். எப்போ காணிக்கை செலுத்தினாலும் நம்ம சில நேரம் அதை உணராமலே செலுத்திடுறோம். எவ்வளோ கொடுக்குறோங்கிற முக்கியம் இல்லை. காயின் ஒருவேளை நிறைய கொண்டு வந்திருக்கலாம், இவன் ஒன்றை தான் கொண்டு வந்தான், ஆனால் வெயிட் இருந்திருக்கும் ஆடு. ஆனால் காயின் நிறைய கொண்டு வந்திருக்கலாம். நிலத்திலே உள்ள எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கொண்டு வரான். சென்ற பின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வரான். அப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு நிறையா தான் இருந்திருக்கும். ஆனால் கர்த்தர் குவான்டிட்டியை பார்க்குறதில்ல. ஒரு மனுஷன் கொண்டு வர்றதை விட அவன் எப்படி இருக்கிறான் என்பது தான் முக்கியம். நம்ம செய்கிற ஜெபத்தை விட நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை தான் கர்த்தர் பார்க்கிறார். நாம் செய்கிற ஊழியத்தை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை தான் கர்த்தர் பார்க்கிறார். நாம் கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கைகளை விட முதலாவது நம்முடைய வாழ்க்கையை தான் கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறார். நம்மை அங்கீகரித்த பிற்பாடு தான் நாம் கொடுக்கிறவைகளை கர்த்தர் அங்கீகரிப்பார். ஒரு மனுஷன் நம்மளை பிடிக்கவே இல்லைன்னு வைங்க, திடீர்னு போய் ஒரு கிஃப்டை கொடுக்குறீங்க. ஒருவேளை மனசு மாறி அவன் முதல்ல உங்களை நேசித்தாதான் நீங்கள் கொடுக்கறத என்ன செய்வான்? வாங்குவான். அப்படி தானே? உங்களை நேசிக்காமல் நீங்கள் கொடுக்குறத ஒருத்தன் வாங்கிடுவானா? சொல்லுங்கள் பார்க்கலாம். வாங்கவே முடியாது. இப்போ என்ன ஒரு ஆளுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கிடுங்க, நான் போய் ஒன்று சொல்கிறேன் அல்லது ஒன்றை கொடுக்குறேன், வாங்குவாரா? கையில் வாங்க மாட்டார். இவன் கொடுத்து நான் வாங்குவா அப்படிம்பார். அதே போல தான் நம்முடைய பரலோக தேவனும் கூட முதல்ல நம்மை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் போது, நமக்கு உண்டானவைகளையும் ஒப்புவிக்கும் போது அதை அங்கீகரிக்க அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. முதல்ல நம்ம கொடுக்கணும், பிற்பாடு தான் நமக்கு உண்டானவைகளை கர்த்தருக்கு கொடுக்கணும். அப்போ முதல்ல அவன் அங்கீகரிப்பதின் காரணம் என்ன? முதல்ல கர்த்தருக்கு அவன் தன்னை அர்ப்பணித்தான். விசுவாசத்தின் நிமித்தம் தன்னை அர்ப்பணிக்கிறான். நீதி உள்ள வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். கர்த்தர் அவனுடைய அர்ப்பணிப்பை பார்க்கிறார், அவனை அங்கீகரிக்கிறார்.
அவன் கொடுக்கிறவைகளையும் அங்கீகரிக்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கணும் கர்த்தருக்கு. நம்முடைய வாழ்க்கையை அவர் பார்க்கும்போது அங்கீகரிக்காமல் போய்விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கர்த்தருக்கு கொடுப்பவைகளை கர்த்தர் சுகந்த ஒரு வாசனையாய் அவர் நுகர வேண்டும். நாம் செலுத்துகிற பலியை, நாம் செலுத்துகிற ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். ஆராதனை அங்கீகரிக்கன்னா முதல்ல கர்த்தர் நம்மை அங்கீகரிக்க வேண்டும். நாம் பாடுகிற பாடல், ஆராதனை, துதி, ஜெபம், வேத வாசிப்பு எல்லாமே அடுத்தபடியாகத்தான். முதல்ல கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு அல்லேலூயா சொல்லாமா? அந்த சுத்த இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். அந்த இருதயத்தோடு ஆண்டவர் அண்டை சேரும்போது ஆண்டவர் நம்மையும் அங்கீகரிக்கிறார், நமக்குண்டானவைகளையும் அங்கீகரிக்கிறார். ரோமர் 12வது அதிகாரத்தில் அருமையான வசனம், எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை. ரோமர் 12வது அதிகாரம் 1 வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. முதல்ல நம்முடைய சரீரத்தை பரிசுத்தம், தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்ம எவ்வளோ நேரம், 3 மணி நேரம் பாடுறோமா, 2 மணி நேரம் கை ஓய்த்தி நிற்கிறோமா, அது முக்கியம் அல்ல. கர்த்தர் அதை பார்க்கிற தேவன் அல்ல. முதல்ல நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய சரீரத்தை அவருக்கு ஒப்பு கொடுப்போமே ஆனால் நம்முடைய ஆராதனையில் கர்த்தர் பிரியமாய் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களில், நம்முடைய ஆராதனையில் கர்த்தர் இறங்கி வந்து அற்புதங்களை செய்ய வேண்டுமே ஆனால் முதலாவது நம்மை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு முதலாவது ஒப்பு கொடுக்க வேண்டும். பிற்பாடு நம்முடையவைகளையும் கர்த்தர் அங்கீகரிப்பதற்கு அவர் நீதி உள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். சிலவற்றை கொண்டு வர்றான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அவனும் சிலவற்றை கொண்டு வர்றான். கனிகளை கொண்டு வரான்னு சொல்லியிருக்கு, இவன் சிலவற்றை கொண்டு வர்றான். கர்த்தருக்கு எப்படி அழகாக கொண்டு வர்றான் பாருங்கள். சிலவற்றை, வார்த்தையை நல்ல கவனிங்க. கொண்டு வந்து கர்த்தருக்கு செலுத்தும் போது கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். கர்த்தர் பார்க்கிறார் எந்த உள்ளத்தோடு கொண்டு வர்றான் இவன். நம்ம கொடுக்கும்போது நம்முடைய இருதயத்தை தான் கர்த்தர் முதல்ல பார்க்கிறார். நம்ம கையில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க மாட்டார். நம்ம கொடுக்குற காணிக்கை 1 ரூபாயாக இருந்தாலும் விசுவாசத்தோடு கர்த்தருடைய நீதியில் நடக்கிற ஒரு மனிதர்களாக நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவர் ஏராளமான ஆசீர்வாதங்களை எனக்கு தந்து கொண்டு இருக்கிறார், நான் அதில் சிலவற்றை தான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி நன்றி பெருக்கின் உள்ளத்தோடு கொண்டு செலுத்தும் போது கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா. அதான் திரும்ப சொல்கிறேன், கர்த்தருக்கு எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எந்த நிலையிலிருந்து எந்த இருதயத்தோடு கொடுக்கிறோம் அதை தான் கர்த்தர் பார்க்கிறார். அவனும் கொண்டு வரான், இவனும் கொண்டு வரான், இவனும் சிலவற்றை கொண்டு வரான், அவனும் கனிகள் ஏராளம் கொண்டு வரான். கர்த்தர் எடை போட்டு பார்க்கலை, வெயிட்டு போட்டு இவனுக்கு சொல்லலை. அழகாக இருக்குது, கவர்ச்சியாக இருக்குன்னு பார்த்து சொல்லலை. அழகாக இருக்குது, கவர்ச்சியாக இருக்குன்னு பார்த்தா ஆடை விட பழங்கள் தான் நல்லா இருந்திருக்கும். பார்ப்பதற்கு பாருங்கள், ஆடு நல்லா இருக்குமா, பழம் நல்லா இருக்குமா? பார்த்தாலே நல்ல வாசம் இருக்கும், காய்கறிகள், பழங்கள். இதை பார்த்தா ஒரு மாதிரி ஆடு அந்த மாதிரி வாசம்லாம் இதில் இருக்காது. அப்போ கவர்ச்சியெல்லாம் பார்த்து ஆண்டவர் என்ன செய்யலை, அங்கே அங்கீகரிக்கலை. அவன் இருதயத்தை பார்க்கிறார். ஆபேலின் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அதை பார்த்து கர்த்தர் அங்கீகரிக்கிறார். இன்றைக்கு நம்மை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டுமே ஆனால் நம்முடைய இருதயத்தை பார்க்கும்போது ஒரு சுத்த இருதயம் நம்மில் காணப்பட வேண்டும். ஒரு நன்மை செய்கிற ஒரு இருதயம், ஒரு நன்றியுள்ள இருதயம் தேவனுக்கு முன்பாக நமக்கு இருக்குமே ஆனால் கர்த்தர் அதை பார்த்து நம்மையும் நமக்குண்டானவைகளையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். நம்மையும் அங்கீகரிக்கணும், நமக்குண்டானவைகளையும் கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதைத்தான் மிகவும் மிகவும் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஒவ்வொருவரும்
நாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து இருதயத்தில் இயேசுவை உயர்த்தும் போது நிச்சயம் தேவன் நம்மை அங்கீகரிக்க போதுமானவராய் இருக்கிறார். இந்த ஆபேலினுடைய இரத்தம் கீழே வாசிக்கும்போது எபிரேயர் 12வது அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, எபிரேயர் 12:24 அங்கே தேவன் சொல்லுகிறார், ஆபேலினுடைய இரத்தம் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஹல்லேலூயா. ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிறது தான் இயேசுவின் இரத்தம். அப்போ அவனுடைய இரத்தம் போய் பேசிட்டே இருக்கிறது. எதற்காக? இரத்த சாட்சியாக மறிக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும்போது அங்கே இரத்த சாட்சிகள் ஆண்டவரை நோக்கி முறையிடுறாங்க, எங்களுடைய இரத்தத்திற்காக எது வரைக்கும் பழி வாங்காமல் இருப்பீர். அவர்களுடைய இரத்தம் மற்றவங்களை பழி வாங்குவதற்கு பேசிகிட்டு இருக்கு. அவங்க பொறுங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். ஆனால் இயேசுவின் இரத்தம் பழி வாங்குவதற்காக அல்ல, தன்னை பழி வாங்கினவர்களையும் மன்னித்து அவர்களுக்கும் பரலோக வாழ்வை கொடுப்பதற்காக இயேசுவின் இரத்தம் நன்மையானவைகளை பேசி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆபேலின் இரத்தத்தை பார்க்கிலும் மேன்மையான ஒரு இரத்தம் தான் இயேசுவின் இரத்தம். இதையும் ஒன்று போல வச்சு பார்க்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு இணையாக யாரையுமே கொண்டு வர முடியாது. எவ்வளோ நம்ம கதாபாத்திரங்களை எடுத்து தியானித்தாலும் இயேசுவினுடைய அந்த தரத்திற்கு இணையாக யாரையும் ஒப்பிடவே முடியாது. ஒப்பற்ற தேவன், நிகரற்றவர். ஹல்லேலூயா. ஒப்பிட முடியாதவர் இயேசு கிறிஸ்து. இங்கே கர்த்தர் அவனை பார்த்து கேட்கிறார், நீ நன்மை செஞ்சால் மேன்மை இல்லையாப்பா? காயினை பார்த்து கேட்குறார். இவனுக்கு பயங்கர கோபம். கர்த்தர் என்ன அங்கீகரிக்கலையே. அவன் மிகவும் எரிச்சலாகி முகம் வேறுபடுது. இவன் என்ன நினச்சிருக்கலாம், சரி நமக்குள்ளதை இன்றைக்கி அங்கீகரிக்கலை, பரவாயில்ல, நம்ம இன்னொரு நாள் நம்ம நல்லா கொண்டு வருவோம். முதல்ல கர்த்தர் என்ன அங்கீகரிப்பதற்கு நான் என்னுடைய வழியை சீர்படுத்த வேண்டும் என்று அவன் தன்னை ஆராய்ந்து பார்க்கலை. அதை அங்கீகரித்து விட்டார் என்கிற ஒரு பயங்கர ஒரு எரிச்சல் தான் அவனுக்குள்ளே இருக்குது. இன்றைக்கு கூட உலகம் அப்படி தான் இருக்கும். கர்த்தர் இன்னொருவர் அங்கீகரிக்கும் போது அவரால் அங்கீகரிக்கப்படாதவர்களுக்கு கொஞ்சம் கோபம்தான் வரும். கர்த்தர் ஏராளமான ஜனங்களை, பரிசுத்தவான்களை அங்கீகரித்து இன்றைக்கு ஊழியத்தில் வைத்திருக்கிறார். ஆனால் தேவன் அங்கீகரிக்காமல் வருகின்ற ஊழியம் செய்கிறவர்கள் அவரால் அங்கீகரிக்கப்பட்டவர்களை பார்க்கும்போது எரிச்சலாகி முகநாடி வேறுபடும். கர்த்தரால் அங்கீகரிக்கப்படாதவர்களுக்கு தான் இந்த காரியங்கள் நடக்கும். கர்த்தர் ஒரு மனுஷனை அங்கீகரித்தார்னா அவனுக்குடைய முகநாடி வேறுபடாது, அவனுக்குள்ளே எரிச்சல் உண்டாகாது, அவன் என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்வான். ஆனால் காயினை கர்த்தர் அங்கீகரிக்காமல் போன போது அவன் எரிச்சலாகி முகநாடி வேறுபடுது. கர்த்தர் அவனை அங்கீகரிக்கலை. கர்த்தர் மேலே உள்ள கோபத்தை சகோதரன் மேலே காண்பிக்கிறான். கர்த்தரிடத்தில் டைரெக்டாக அவனால் போக முடியல, அவர்கிட்ட போய் கேட்கவும் இல்லை. ஒரு வார்த்தையாக கேட்டிருக்கலாம், ஆண்டவரே ஏன் என்னோட காணிக்கையை நீர் அங்கீகரிக்கலை, என்ன ஏன் அங்கீகரிக்கலைன்னு கேட்டிருக்கலாம். அவன் கர்த்தரிடத்தில் பேசவே இல்லை. கர்த்தரிடத்தில் பேச தான் பலியை கொண்டு வரான். ஆனால் கர்த்தரிடத்தில் கேட்காம நேராக போய் சகோதரனை எரிச்சலின் நிமித்தம், கோபத்தின் நிமித்தம் அவனை கொலை செய்கிறான். கர்த்தர் இதை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய தேவன் நீதியுள்ள தேவன். வேதாகமத்தில் முதல் இரத்த சாட்சி ஆபேல் தான். இந்த ஆபேல் மரித்தாலும் இன்றும் பேசி கொண்டு இருக்கிறான், மரித்தும் பேசுகிறான். இன்றைக்கி அவனை நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா அவனுடைய வாழ்க்கை நீதி உள்ள வாழ்க்கை. விசுவாசத்தினால அவன் காயினை விட மேன்மையான பலியை கர்த்தருக்கு செலுத்தினான். நம்ம போய் கர்த்தருக்கு நிற்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம். என் ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிப்பார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை நீதியின் பாதையிலே இருக்குமையானால் இந்த விசுவாசத்தோடு கர்த்தரை ஆராதிக்க முடியும். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல், அதனால்தான் எபிரேயரில் கீழே ஆண்டவர் தெளிவாக எழுதியிருக்கிறாரு, அவருக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தினால தான் ஆபேல் அவருக்கு பிரியமானவனாக மாறிட்டான். காயினுக்குள்ளே இந்த விசுவாசம் இல்லை. கொண்டு வந்தான் அவனும், இவனும் சிலவற்றை கொண்டு வர்றான். ஆனால் அவனுக்குள்ள விசுவாசம் இருந்து இவனுக்குள்ள விசுவாசம் இல்லை. இன்றைக்கு நாம் கர்த்தரை நோக்கி ஜபிக்கும்போது, ஆராதிக்கும்போது
எத்தனை பேர் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுறீங்க? எத்தனை பேர் விசுவாசத்தோட அல்லது என்னத்தையாவது சொல்லணும், ஆண்டவரே காலையில் எழும்பி இன்றைக்கி ஒரு புதிய நாளை தந்தீர் ஸ்தோத்திரம், இந்த நாளெலாம் என்னை பாதுகாத்துக்கொள்ளும், போகிற இடத்துலலாம் கூட வாரும், செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதியும், வாய்க்க பண்ணும், நல்ல ஆகாரம் உணவு உடை எல்லாம் தந்து வழி நடத்தும், மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும், அப்பா அம்மா எல்லாரையும் ஆசீர்வதிங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இவ்வளோ தானே ஜெபம் பண்ணுவோம்? உண்மையை சொல்லுங்கள் பார்க்கலாம். இதை விட கூட ஜெபம் பண்ணிங்கன்னா நமக்குள்ளே இன்னும் விசுவாசம் வளர்ந்துருக்கும் அல்லவா? ஹல்லேலூயா. பிறகு மதியம் சாப்பிடும்போது என்ன செய்வோம்? சும்மா மேலே கை வச்சு 4 பேர் இருந்தால் உடனே ஆண்டவரே இந்த ஆறுத்த ஆசீர்வதியும், இப்படி ஜெபம் பண்ணுவோம். இப்படி ஒரு ட்ரெடிஷனாக நம்முடைய ப்ரேயர் லைஃப் போயிட்டுருக்கோம். ஆராதனையும் அப்படி தான், யாராவது பார்த்தா கை தட்டுவோம், இல்லைன்னா பேசாமல் உட்காந்துருவோம். ஆனால் கர்த்தர் அதை பார்க்கலை. விசுவாசத்தினாலே என்னிடத்தில் சேர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் வரும்போது தான் கர்த்தர் அந்த விசுவாசத்தை பார்த்து நம்மையும் நம்முடைய பலியையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் எண்ணத்தை கொண்டு வச்சாலும் 100 ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினாலும் கர்த்தர் அங்கீகரித்திருக்க மாட்டார் அன்றைக்கு. ஆனால் விசுவாசத்தோடு அவன் சிலவற்றை தான் கொண்டு வரான், கர்த்தர் அதிலேயே அவனை அங்கீகரிக்கிறார். கர்த்தர் முதல்ல அவன் விசுவாசத்தை அங்கீகரித்த பிற்பாடு தான் அவனுக்கு உண்டானவைகளை அங்கீகரிக்கிறார். இன்றைக்கு நம்மையும் நமக்குண்டானவைகளை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டுமே, ஆனால் முதலாவது நமக்குள்ளே ஒரு விசுவாசம் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை உண்டாக்கின தேவனுக்கு நான் செலுத்துகிறேன் நன்றி உணர்வோட உண்மையோட கர்த்தருக்கு எதை செலுத்தினாலும் கர்த்தர் நம்மையும் அங்கீகரிக்கிறார், நமக்கு உண்டானவைகளை அங்கீகரிக்கிறார். காணிக்கை செலுத்தும் போது எத்தனை பேர் ஆண்டவரே என்னையும் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி செலுத்துகிறோம்? இங்கே வசனம் அப்படி தான் சொல்லுது. நம்ம எவ்வளோ செலுத்துகிறோன்னு முக்கியம் இல்லை. நான் தான் சொல்கிறேன், 1 ரூபாய் செலுத்தினாலும் விசுவாசத்தோடு ஆண்டவரே என்னையும் அங்கீகரிங்கப்பா, என் காணிக்கையும் அங்கீகரிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கூட நம்மளால் செய்ய முடியாதா? அப்போ சும்மா போட்டுட்டு போகிறது அல்ல, இது ஒரு பெரிய பலி, இதுவும் ஒரு ஆராதனை. காணிக்கை என்பது ஏதோ ஒன்று தூக்கி போட்டு போகிறது அல்ல. நான் திரும்ப சொல்கிறேன், அது ஒரு ஆராதனையில் ஒரு பகுதி தான் காணிக்கை. அப்போ கர்த்தருக்கு எப்படி நம்ம ஆராதனை செய்கிறோமோ அதை பார்த்து தான் கர்த்தர் நம்மை அங்கீகரிப்பார். நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கிறது ரொம்ப பார்க்கிறார். ஆபேலுடைய ஆராதனை எப்படி இருந்துச்சு? விசுவாசத்தோடு நீதி உள்ள ஒரு ஆராதனை, அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஆராதனை. அங்கே கர்த்தர் இறங்கி வந்து அவனையும் அவன் காணிக்கை அங்கீகரிக்கிறார். யார் முன்னால் இறங்கி வர்றார் பாருங்க? காயினுக்கு முன்னால் வந்து இவனையும் இவன் பலியும் அங்கீகரிக்கிறார். அதான் பிரச்சனை. 2 பேரும் பார்க்குற இடத்துல நிற்கிறாங்க. இப்போ 2 பேர் நின்றுட்டுருக்குறோம். ஒரு ஆள் செலக்ட் ஆகிட்டார் இன்டர்வியூலன்னா நமக்கு என்ன ஆகும்? என்னப்பா இவன் வந்து இன்றைக்கி வந்து தொலைஞ்சிட்டானே, நான் ஒரு ஆள் இருந்தால் நான் செலக்ட் ஆகிருப்பேன், அப்படி தான் நினைப்போம். அப்போ அங்கே இன்டர்வியூவர் அவர் மேலே நம்ம கோவம் வராது, இவன் மேலே தான் திடீர்னு சிலர் கோவம் வரும். அந்த மாதிரி காயினுக்கு என்ன வந்துருச்சு? கர்த்தர் அங்கீகரித்தவர் மேலே கோவம் வராமல் கொண்டு செலுத்தின தன்னோட சகோதரன் மேலே கோவம் வந்துருச்சு. அப்போ கர்த்தர் இதை பார்க்கிறார், நீதி செய்ய இறங்கி வர்றார். ஹல்லேலூயா. இறங்கி வந்து அவன்கிட்ட பேசுகிறார். அவனை எங்கே அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன காவலாளியான்னு கேட்குறான். இவர் கேட்ட கேள்வியை பாருங்கள், அவன் சொன்ன பதிலை பாருங்கள், எவ்வளோ முரண்பாடாக இருக்குது. நான் என்ன காவலாளியா? அவன் ஒன்று சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே நான் தெரியாமல் பண்ணிட்டேன் என்ன மன்னிங்க. இவனுடைய தவறை போல தான் இவன் முன்னோராகிய ஆதாமும் ஏவாளும் கர்த்தரிடத்துக்கு விரோதமாய், பரத்துக்கு விரோதமாய், கர்த்தர் கொடுத்த கட்டளைக்கு விரோதமாய் பாவம் செய்த போது தேவ சமூகத்தில் போய் பாவத்திற்கு வருந்தி ஒரு இடத்துல கூட மன்னிப்பு கேட்கலை. ஆதியாமத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் வாசித்து பாருங்கள், ஆதாம் போய் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டானா? ஏவாளாவது மன்னிப்பு கேட்டாங்களா? இல்லை. அதே தவறு தான் அவன் பிள்ளை செய்கிறான். அவன் சொல்கிறான், நீர் கொடுத்த அந்த ஸ்திரீ தான் அப்படின்னு ஏவாள் மேலே குற்றம் சாட்டுகிறான். ஒளிந்தாங்க, பயந்தாங்க, வெட்கப்பட்டாங்க. பாவம் இவ்வளோ கொடியது, உன்னை பயமுறுத்தும், வெட்கத்துக்குள்ளே கொண்டு வரும், நீ ஒளிந்து வாழ்வதற்கு உன்னை தள்ளிவிடும், ரகசிய வாழ்க்கைக்குள்ளே பாவம் தள்ளிடும். அந்த நிலையில் இருந்த அவர்கள் இருவரும் கர்த்தரிடத்தில் ஒரு ரெக்வெஸ்ட் கூட வைக்கல. ஆண்டவரே ஒரு தடவை ப்ளீஸ் இறங்கி எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டாங்களா? இல்லை. அதே ஒரு மனநிலையை தான் காயின் இருக்கிறான். இவனும் மறுபடியும் கேட்டிருக்கலாம்,
இவன் அடையாளத்தை தான் கேட்குறான். என்ன கொன்னுடக்கூடாதே, திரும்ப நான் வாழணும் உலகத்தில் அப்படிங்கிறத தான் அவன் விரும்புகிறான். செய்த பாவத்திற்கு விடுதலையை பெற்றுக்கொள்ள காயின் விரும்பவே இல்லை. அதே தவறு தான் இவன் தகப்பனும் தாயும் செஞ்சாங்க. அவர்களும் அதை விரும்பலை, மன்னிப்பு கேட்கல, கர்த்தரிடத்துலேருந்து சாபத்தை பெற்றுக்கொண்டாங்க. முழு உலகத்திற்கும் அவர்கள் மூலமாய் சாபமுள்ள ஒரு பாவமுள்ள சந்ததிகள் உருவாக ஆரம்பித்தது. ஆனால் பிசாசு கண்காணித்து கொண்டே இருக்கிறான். இப்போ தெரிஞ்சிருச்சு பிசாசுக்கு, கர்த்தர் ஆபேலை கண்ணு வச்சிருக்கிறார். இந்த ஆபேல் ஒருவேளை நம்ம தலையை நசுக்கிடுவான். கர்த்தர் யார் அங்கீகரித்தார்? ஆபேலை. இப்போ பிசாசுக்கு தெரிஞ்சிட்டு ஆபேல் தான் நம்மளுடைய தலையை நசுக்க போகிறான். காயினை அங்கீகரிக்கலை, அவ்வளோதான். உடனே தான் காயினுக்குள்ளே சாத்தான் புகுந்து ஆபேலை கொலை செய்ய தூண்டுகிறான். ஏன் கொலை செஞ்சான்னு தெரியுதா? வெறும் எரிச்சலில் மட்டும் இல்லை, பிசாசே உள்ளே புகுந்துட்டான். நம்ம பிசாசுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், கொஞ்சம் எரிச்சலுக்கு இடம் கொடுத்தா போதும், அடுத்து முகநாடி வேறுபட்டு கொலை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். வெளியில் கொலை செய்யாவிட்டாலும் உள்ளத்திலே கொலை செய்து விடுவோம். இங்கே அவன் இடம் கொடுத்த போது தான், இதெல்லாம் விளக்கமாக சொல்லப்படட்டாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி தான் நடந்திருக்கணும். இடம் கொடுத்த போது உள்ளே வந்து இவனை ஆட்டி படைக்கிறான். முழுவதுமாக தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வந்து என் தலையை நசுக்கிற ஒருத்தன் இங்கே இருக்கிறான்ப்பான்னு சொல்லி அவனை காலி பண்ணிட்டான். இப்போ நீதி உள்ள ஒரு மனுஷன் தான், அவனும் செத்து போனான். இப்போ காயினுடைய வம்சம் தொடர்ச்சியாக பாவத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. இவனோட வம்ச வரலாறை பார்த்தீங்கன்னா முழு உலகத்திற்கும் சாபத்தை கொண்டு வராங்க. முழு உலகத்திற்கும் இவங்க மூலமாக சாபம் வந்துகிட்டே இருக்குது. காரணம் என்ன? கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோட பலியை ஆராதனையை அர்ப்பணிப்போடு செலுத்தாங்க போனபடியினால் கர்த்தர் தன்னுடைய சகோதரனினுடைய ஆராதனையை அங்கீகரித்த போது இவனுக்குள்ள எரிச்சல் உண்டாகி அவனை கொலை செய்து ஒரு துன்மார்க்க சந்ததியின் தகப்பனாய் ஆதாம் மாத்திரமல்ல காயினும் மாறி போய்விட்டான். நாம் செய்கிற பாவம் நம்மோடு மாத்திரம் போவதில்லை, பின் சந்ததிகளும் அதே பாவத்தில் நீடித்து வாழ்வதற்கு நாம் ஒரு காரணர்களாய் மாறிவிடக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆதாம் நினச்சான், என்னோட போச்சு, என்னோட இந்த சாபம் போகட்டும், அப்படி தான் அவன் நினச்சிருப்பான். ஆகையினால தான் கர்த்தர் காயினை கொடுத்த போது ஏவாள் சொல்கிறா, காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். நம்ம பின் சந்ததியாக நல்லா இருக்கட்டும் தான் நினைக்கிறாங்க. எந்த தகப்பனும் தாயும் தன்னோட பிள்ளைகள் கெட்டு போக வேண்டும் என்று நினைக்க மாட்டாங்க. ஆனால் பாவத்தில் உருவானபடியினால் காயினும் ஆபேலும் சரி பாவத்தில் உருவாய் வந்தவர்கள் தான். ஆனால் ஆபேல் கர்த்தரிடத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விசுவாசத்தோடு நிற்கும்போது கர்த்தர் அவனையும் அவன் காணிக்கை அங்கீகரிக்கிறார். இவன் அதே சந்ததியில் வர்றவன், ஒரு மாற்றம் இல்லை, கொண்டு கர்த்தருக்கு செலுத்துகிறான். கர்த்தர் ஏற்றுக்கொள்ளலை. காரணம், அவனையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்று நம்மை ஏற்றுக்கொண்டால்தான் நாம் அவருக்கு செய்கிற ஊழியத்தையும் ஏற்றுக்கொள்வார், நாம் அவருக்காக படுகிற பிரயாசங்களையும் ஏற்றுக்கொள்வார். அநேக நேரத்தில் கர்த்தர் நம்முடைய ஊழியங்களை அங்கீகரிக்காமல் போவதின் காரணம் என்ன? அர்ப்பணிப்பு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இருக்கும்போது, விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போது எப்படி கர்த்தர் நம்மை அங்கீகரிக்க முடியும்? நம்முடைய ஊழியத்தை அங்கீகரிக்க முடியும்? முதல்ல உங்களை, ரெண்டாவது நம் கொடுக்கிற காணிக்கையோ ஆராதனையோ ஊழியமோ அதையும் கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். இதை மறந்து விடக்கூடாது. ஏதோ என்ன அங்கீகரித்தால் போதும் என்று சொல்லி இருந்து விடக்கூடாது. நமக்குண்டானவைகளையும் கர்த்தர் அங்கீகரிக்க நாம் அவர் சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. தொடர்ச்சியாக நாம் பார்க்கும்போது கர்த்தர் சொல்கிறார், நீ நன்மை செஞ்சால் உனக்கு ஏன்பா மேன்மை வராது? கர்த்தர் கேட்கிறாரு, நீ நன்மை செஞ்சால் உனக்கு மேன்மை வரும். அப்போ அவன் நன்மை செய்வானே, ஆனால் அவனுடையதை கர்த்தர் அங்கீகரித்திருந்திருப்பார். அவன் நன்மை செய்யாமல் போயிட்டான். இவனோட வாழ்க்கை ஒரு நன்மையான வாழ்க்கையாக இருந்தது. சீக்கிரம் செத்து போனால் அது வேற காரியம். ஆனால் மரிக்கும் போதும் மரித்தாலும் இன்றும் பேசப்படுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறான். அதான் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கை செத்த உடனே அதோட போயிடுச்சுன்னு நினச்சிடக்கூடாது. நித்தியத்துக்குள்ளே நம்ம போகிறோம். நம்ம வாழ்க்கையை பார்த்து 2 பேர் இயேசுக்குள்ளே வரணும். நம்புகிறீங்களா? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை பார்த்து 2 பேர் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார்.
ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் மரித்தோம் போனோன்னு இல்லை. மரித்தாலும் நம்முடைய வாழ்க்கையை பேசுகிற அளவுக்கு நாம் வாழ்ந்து விட்டு போய்விட வேண்டும். நாம் எதையுமே கொண்டு போக முடியாது, ஆனால் ஒன்றை விட்டுட்டு போகலாம். என்ன தெரியுமா? நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கையை விட்டுட்டு போகலாம். ஹல்லேலூயா. ஒன்றை மாத்திரம் விட்டு கொண்டு போக முடியும், மித்ததெல்லாம் விட்டுட்டு போகிறதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் கோடி கோடியாக சேர்த்து வச்சாலும் பிரயோஜனப்படாது விட்டுட்டு போகும்போது. ஆனால் ஒன்று மாத்திரம் பிரயோஜனப்படும், உங்கள் சந்ததிக்கு மாத்திரம் இல்லை, முழு உலகத்திற்கும் பிரயோஜனப்படும். அது என்னவென்றால் ஆபேலை போல சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. கர்த்தர் இதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் உயிரோடு இருக்கும்போது 1000 பேர் ரட்சிக்கப்படுவது நல்லது. நாம் மரித்து தேவராஜ்யத்தில் இருக்கும்போதும் நம்முடைய சாட்சியை வாழ்க்கையை கேட்டு கவனித்து உணர்ந்து இன்னொரு 1000 ரட்சிக்கப்படுமையானால் நம்முடைய வாழ்க்கை பரலோகத்தில் இருந்தாலும் அங்கே நமக்கு கிரீடங்களோடு கூட நம்முடைய மணவாளன் இயேசு நம்மை அலங்கரிப்பார். ஹல்லேலூயா. இதான் ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலனாகிய பவுல் மரிச்சிட்டார், ஆண்டுகள் ஓடிட்டு, ஆனால் இன்றைக்கு அவரை தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்கள் இல்லைன்னா சபைக்கு உபதேசமே கிடையாது, தெரியுமா? அவர் 14 நிருபங்கள் எழுதலைன்னா இன்றைக்கி உபதேசமே இல்லாமல் போயிருக்கும். சபைக்கு எப்படி சபை இருக்கணுங்கிறதே யாருக்கும் தெரியாமல் போயிருக்கும். அவர் எழுதின ஒவ்வொரு நிருபங்களில் உள்ள வார்த்தைகள் தான் இன்றைக்கு சபைக்கு தூண்களைப் போல ஆத்துமாக்களை நிறுத்தி கொண்டு இருக்கிறது. அப்போ நம்ம எப்படி அவரை பற்றி பேசாமல் இருக்க முடியும்? ஏனோக்க பேசுகிறோம், ஒவ்வொரு மனிதரில் பேசிக்கொண்டே இருக்கிறோம், ஆபேல பேசுகிறோம். காரணம் சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை. கொண்டு போகிறது எதை கொண்டு போக முடியும்? நாம் கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தின ஆத்துமாக்களை. விட்டுட்டு போகிறது சாட்சி உள்ள வாழ்க்கை. புரிஞ்சிட்டா? கொண்டு போகிறது ஆத்துமாக்களை, விட்டுட்டு போகிறது சாட்சி உள்ள வாழ்க்கை. இன்றைக்கு உலகத்தில் வாழும்போது சாட்சியோடு வாழ்வோமே ஆனால் சில ஆத்துமாக்கள் நம் மூலமாய் பரலோகத்துக்குள்ளே வர்றாங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மற்றவங்களை பார்க்காம இருக்கலாம், ஆனால் நம்மை மற்றவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ரொம்ப இது உன்னிப்பாக நீங்கள் கவனிக்கணும். நம்ம எங்கே போனாலும் நம்மளை ஒரு 10 பேராக பார்த்துட்ருப்பான். நீங்கள் நினைப்பீங்க, நான் என்ன பெரிய ஆள் ஐயா, நான் என்ன சீஃப் மினிஸ்டரா, இல்லைன்னா எம்எல்ஏவா, என்ன பார்க்குறக்கு நான் ஒரு ஓரமாக உட்காந்துருக்குறேன் ஒரு இடத்துல, அப்படி தான் நினச்சிட்ருப்போம். ஆனால் உங்களை உலகம் பார்த்து கொண்டே இருக்குது. நீங்கள் சாட்சியாக வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அநேகரை கர்த்தருக்குள்ளே நாம் பிரயாசப்படும் போது அவர் நிலைநிறுத்துவார். நம்ம எதாவது பிரயாசப்படணும். தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது இங்கே அவன் சந்ததி பெரிய ஒரு ஏமாற்றத்தை கர்த்தருக்கு கொடுத்து கொண்டே இருக்கு. ஒரு சந்ததி ஆண்டவர் நம்பினார், பிசாசு கொண்டுட்டான். இன்னொரு சந்ததி அவருக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கு. 19வது வசனம், ஆதியாகமம் 4:19, லாமேக்கு 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். முதல்ல தேவ கட்டளைக்கு விரோதமாய் ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற அந்த நிலையை தாண்டி இங்கே 2 மனைவிகளை தனக்கு கொள்ளுகிற ஒரு மனிதன் தான் லாமேக். முதல்ல இவன் தான் இந்த பாவத்தை செய்கிறான். வேதாகமத்தில் தான் நமக்கு இதற்கு ஆதாரம் இருக்கிறது. அதற்கு முன்னால் 2 பேரை யாரும் திருமணம் செய்யலை. தேவ திட்டம் என்ன? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 21 முதல் 24 வரை வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷியை உருவாக்கி அந்த ஒரே புருஷனுக்கு அவளை நியமித்து இருவரும் இசைந்திருப்பார்கள், ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று தேவன் இந்த சந்ததி மூலமாய் தன்னை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆதாமுக்கு ஒரு ஏவாளை கர்த்தர் நியமிக்கிறார். ஆனால் இந்த தேவனுடைய திட்டத்தை முதல் மீறினது இந்த லாமேக்கு. இந்த சந்ததி காயினுடைய சந்ததி. இந்த சந்ததியிலே தான் தேவன் அங்கீகரிக்காத, ஆண்டவர் விரும்பாத, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத எல்லா பாவங்களையும் காயின் முதல் லாமேக்கென்ன தொடர்ச்சியாக அனைவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். காயினோட போச்சா? இல்லை, வர பாவம் பெருகிக்கொண்டே இருக்கிறது. கடைசியாக பார்க்கும்போது இங்கே தொடர்ச்சியாய் பார்ப்போமேயானால் இன்னொருவன் பிறக்கிறான் ஆதாமுக்கு. அவன் சேத்.
ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு ஒரு வேறொரு புத்திரனை 25 வசனத்தில் ஆதியாகமம் 4:25 கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லாமா? தொடர்ச்சியாக தேவனுக்கு கர்த்தருக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் அவர் திருப்தி அடைகிறார். என் நாமத்தை இப்போந்தாயா கொஞ்சம் ஆராதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எவ்வளோ தெளிவாக எழுதியிருக்கிறார் பாருங்கள் அந்த வார்த்தையை. இப்போதான் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கிறான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறான். இப்போ தான் ஆரம்பமே வருது. அப்போ எத்தனை ஆண்டுகள்? ஆபேலுக்கு அப்புறம் பல ஆண்டுகள் கர்த்தரை ஆராதிக்க ஆட்களே இல்லை, கர்த்தரை தொழுது கொள்ள உண்மை விசுவாசிகளே இல்லை. ஆதாம் இருந்தான், ஏனோக்கு இருக்கும்போது வர. ஆனால் அவன் கர்த்தரை ஆராதித்ததாக வேத சரித்திரத்திலே நாம் பார்க்க முடியவில்லை. தேவனுக்கு விரோதமாய், தேவ திட்டத்திற்கு விரோதமாய் நாம் செயல்படும் போது நம்மை மாத்திரமல்ல நம்முடைய சந்ததியையும் கொல்லுவதற்கு அது அதிகாரம் உள்ளதாக இருக்கிறது. நம்ம நினைப்போம் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்றை சேர்த்து வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் ஒன்றை சேர்த்து வைங்க, அதான் சாட்சியுள்ள வாழ்க்கை. அது இருந்தால் போதும், கர்த்தர் அந்த பிள்ளைகள் சந்ததியை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வழி காட்டிடணும். ஒரு வேயை காமிச்சிட்டோம் அப்படின்னா அதில் போயிடுவாங்க. அதுதான் பரலோகத்தின் பாதை, வேற ஒரு பாதையே கிடையாது. உலகத்தில் எல்லா மனுஷனுக்கும் ஒரே ஒரு வழி தான். யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னால் அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசுவை அல்லாமல் பரலோகத்திற்கு ஒரு வழியே இல்லை. இயேசுவை தவிர மோட்சத்திற்கு, பரலோகத்திற்கு, இன்னும் மக்கள் பாஷையில் சொல்லனா சொர்க்கத்துக்கு போக வழியே இல்லை. இயேசு ஒருவரே வழி, இயேசு ஒருவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன், அவரை அல்லாமல் வேறொருவர் இல்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும் உலகம். அன்று சேத்தின் வம்சத்தில் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ச்சியாக பார்க்கும்போது அங்கே ஆண்டவரை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு ஒரு காரியம். 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இப்படி பாவம் பெருகி தேவ திட்டத்திற்கு விரோதமாய் லாமேக்கு 2 ஸ்திரீகளை விவாகம் செய்த போதும் தொடர்ச்சியாக தேசம் என அன்றிருந்த முழு உலகமே அந்த சந்ததியின் மூலமாய் அசுத்தங்களுக்கு, பாவங்களுக்கு கெட்டுப்போன நிலைமையில் இருக்கும்போது ஒரு ஏனோக்கு எழும்பி கர்த்தரோடு சஞ்சரிக்கிறான். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், என்னை சுற்றி இருக்கிறவன் அசுத்தம் உதடுகள் உள்ள மனிதர்கள், பாவம் நிறைந்த மனிதர்கள். ஆனால் ஏனோக்கை போல உலகமே பாவத்திற்குள் கிடந்தாலும் ஒரு ஏனோக்கை போல நாம் கர்த்தரோடு உறவாடுவதை எந்த வல்லமையும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏனோக்கு 300 வருஷம் உறவாடுறான். எந்த பாவம் அவனை பிரித்தது கர்த்தரை விட்டு? எந்த ஒரு மனிதன் கர்த்தரின் அன்பை விட்டு அவனை பிரிக்க முடிந்தது? அதுதான் உண்மையான ஒரு விசுவாசம், உண்மையான ஆராதனை, உண்மையான அன்பு இயேசுவின் மேலே. ஹல்லேலூயா. 300 வருஷமாக பிரிக்க முடியல. நம்ம 10 வருஷத்தில் எத்தனை முறை பிரிஞ்சு போகிறோம். ரட்சிக்கப்பட்ட 5 வருஷத்தில் இயேசு விட்டு எத்தனை தடவை போயிருப்போம். அவன் 300 வருஷம் உறுதியாக இருக்கிறான். அதனால தான் முதல்ல உள்ள 65 வருஷத்தை கர்த்தர் விட்டுட்டு 300 வருஷம் சரியாக எழுதியிருக்கிறார். நம்மனா கூட்டி ஒரு 50 வருஷத்தை சொல்லிடுவோம். 2 வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் நான் ஒரு 15 வருஷமாக இருக்கேன்னு சொல்லி விட்டுருவோம். சரி, ஏதாவது ஒன்று நமக்கு அதுலேயாவது ஒரு பேர் கிடைக்கட்டும். இன்னும் கர்த்தர் தெளிவாக எழுதியிருக்கிறார். 300 வருஷம் சஞ்சரிக்கிறான். குடும்பம் இருந்தது, பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனால் 300 வருஷம் பரிசுத்தமாக வாழ்ந்தான். எத்தனை வருஷம்? 300 வருஷம் பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரே ஒரு மனிதன் ஏனோக். எவ்வளோ பெரிய சாட்சி பாருங்க. கர்த்தரை தொடர்ச்சியாக ஒவ்வொரு சந்ததியாக ஏமாற்றிட்டே வருது. ஒவ்வொருத்தரையாக அவர் எவ்வளோ விரும்பியிருப்பார். என்ன இவனாவது என்ன ஆராதிக்க மாட்டானா? காயினை கூட திரும்ப அவர் நினச்சிருக்கலாம், இப்போ மீண்டுமாவது ஒரு அடையாளத்தெல்லாம் போட்டு பாதுகாக்கிறேனே, திரும்பியா வரக்கூடாதா? எத்தனை முறை ஆண்டவர் ஏங்கி இருப்பார் பாருங்க. ஏன்னா என்றைக்கு ஆண்டவர் முதல்ல உறவாடினார்? ஆதியாகமம் 3:8 பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள்.
அப்படி உலாவின ஆண்டவர் அதற்கு பிற்பாடு ஆபேலோடு உறவாடி இருக்கலாம். அதற்கு பிற்பாடு சேத்து வம்சம், அதுலேயும் குறிப்பாக ஏனோக்கோடு தான் மீண்டும் அதிகமான நேரங்கள் உறவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. முதல்ல ஆதாம் ஏவாளோடு உலாவிட்டு இருக்கிறார். எவ்வளோ ஒரு ஐக்கியமாக இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நமக்கு வேலை செய்ய வேண்டாம், வேர்வை கூட வராது. இப்போ கூட வேர்வை வருது, அன்னைக்கு வேர்வையே இல்லை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். அவ்வளோ ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. என்ன இழந்து போயிட்டான். இழந்து போனனால தான் பிரதர் நினைக்கிறாங்க, இப்படி ஒரு முட்டாளாக இருந்துட்டானே, எவ்வளோ கஷ்டப்படுவதற்கு அவன் காரணமாயிட்டான். ஆகியனால தான் புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் ஆவியானவர் எழுதியிருக்கிறாரு, ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினால் முழு உலகமும் பாவத்திற்குள்ளாக மாறினது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், அவருடைய கீழ்ப்படிதலின் மூலமாய், சிலுவை மரணத்தின் மூலமாய் முழு உலகமும் ரட்சிப்பை சுதந்தரித்தது. ஒரு அல்லேலூயா சொல்வோம். முழு உலகமும் இயேசுவை அறிவது மாத்திரமல்ல, இயேசுவை ஆராதிக்கணும். இதுதான் கர்த்தரோட ஒரு பெரிய நோக்கம். முழு பைபிளையும் எடுத்து பாருங்கள். எந்த அப்போஸ்தலனாகிய பவுலாக இருந்தாலும் கர்த்தரோடு இருக்க தான் எனக்கு ஆசைங்கிறான். அவன் செய்கிற ஊழியத்தை விட நான் கர்த்தரோடு இருப்பது தான் எனக்கு ஒரு ஆசை. கிறிஸ்துவோடு கூட இருக்கணும். எத்தனை பேர் அதை விரும்புகிறோம்? அந்த ஒரு நேரம் எதற்கும் இணையாகாது. பிலிப்பியர் 1:23 ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட எனக்கு இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையாக இருக்கும். ஏன் நான் இருக்கிறேன்ப்பா? 24 உங்களுக்கு அதிக அவசியம். நான் சரீரத்தில் இருப்பது சபைக்கு அவசியம் அப்படின்னு பவுல் சொல்கிறார். அப்போ அவரோட விருப்பமெல்லாம் கிறிஸ்துவோடு இருப்பது தான். நம்ம செய்கிற ஊழியத்தை காட்டிலும் கிறிஸ்துவோடு இருக்கிற நேரம் ரொம்ப முக்கியம். நீங்களும் நானும் செய்கிற ஊழியம் கிறிஸ்துவோடு இருக்கிற நேரத்தை பிரிச்சிடக்கூடாது. நீங்களும் நானும் கர்த்தருக்காக அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவரோடு உறவாடுகிற நேரத்தை இழந்து போவோமே, ஆனால் கர்த்தர் நம்மை அங்கீகரிக்க முடியாது. அப்போ நமக்கு உண்டானவைகளையும் அங்கீகரிக்க மாட்டார். அப்போ கர்த்தரோடு இருப்பது தான் நம்முடைய ஆசையாக இருக்கணும். ஃபாதர் பாடினார்ல, எல்லாம் சேர்ந்து பாடலாமா? உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எபிரேயர் 11:5 விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அப்படி உறவாடின ஒரு மனுஷனை கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். மனைவிக்கு தெரியலை, பிள்ளைகளுக்கு தெரியலை, நினையாத நேரத்தில் ஏனோக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். எத்தனை பேர் அப்படி இந்த வசனத்தை வாசித்து இருக்கிறீங்க? அவனோடு கூட பழகினவர்களுக்கு தெரியாம அவன் எடுத்து கொள்ளப்பட்டான் தேவ சன்னிதானத்திற்கு. திடீர்னு காணாம போயிட்டான். குடும்பம் என்ன திகச்சிருக்கும். 365 வருஷம் வாழ்ந்தார் ஐயா, எங்கேயா போனார்? காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் என்ன பரிசுத்தமாய் சேவித்து ஆராதிக்கிற ஒரே ஒரு மனிதன் ஏனோக்கு. அவனை நான் அப்படியே பரிசுத்தவானாய் என் சந்நிதிக்கு எடுத்துக்கொள்கிறேன் என்று எடுத்துக்கொண்டு விட்டார். ஒருவன் தான். அந்த ஒருவன் மூலமாக என் தேவன் எவ்வளவு களி கூர்ந்திருப்பார். தேவ நோக்கத்தை, தேவ சித்தத்தை நீங்களும் நானும் நிறைவேற்றும் போது பரலோகம் சந்தோஷப்படுகிறது. நம்மை பரலோகம் வரவேற்பதற்கு ஆயத்தமாகிறது. ஒரு மனுஷன் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறான். எல்லா உலகமும் கெட்டுப்போன நிலையிலே முழு மனுக்குலமும் பாவத்திலே ஜீவித்து கொண்டிருக்கும் போது எப்படி ஒருவனால் பரிசுத்தமாய் வாழ முடிந்தது? 2 வாலிபர்கள் இருக்கும்போது ஒருவன் குடிப்பானையானால் இன்னொரு வாலிபனும் குடிகாரனாய் மாறுகிறான். ஒருவன் விபச்சாரம் செய்தால் இன்னொருவன் விபச்சாரத்தில் சிக்கிக் கொள்கிறான். ஒருவன் அசுத்தமானவைகளை பார்த்தால் இன்னொருவன் அசுத்தமானவைகளை பார்க்கிறான். ஒரு குடும்பத்திலே ஒருவன் அசுத்தமாய் வாழ்ந்தால் முழு குடும்பமும் பாவத்திற்குள்ளாக மாட்டிக்கொண்டு தவிக்கிறது.
தகப்பனார் குடிகாரனாய் இருந்தால் பிள்ளைகளும் அவனை பார்த்து குடிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட காலத்திலே தான் ஏனோக்கு வாழ்ந்தான். இன்று இருந்த காலம்தான் அன்று இருந்தது. ஆனால் அந்த சூழ்நிலையில் அவனால் எப்படி தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை காத்து கொள்ள முடிந்தது என்றால், தேவனோடு உறவாடி கொண்டிருந்த அந்த உறவிலே எதையும் அவன் இடையில் கொண்டு வர விரும்பவில்லை. நீங்களும் நானும் பரிசுத்தமாக வாழன்னா கர்த்தரோடு உறவாடிட்டு இருந்தால் போதும். கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்கிறவன் வாழ்க்கையில் பாவமே வராது. பாவமே இல்லாத ஏனோக்கு தான் பூரணராய் தேவனை சந்தித்தான். அதை போலதான் கர்த்தர் நம்மையும் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கணும். ஏனோக்கை குறித்து யூதாவிலே வாசிக்கிறோம். எவ்வளவு பெரிய அவன் தீர்க்கதரிசி, எவ்வளவு பெரிய காரியங்களை செய்த மனிதன். இங்கே 2 வசனத்தில் வாசிக்கிறோம். தொடர்ச்சியாக வாசிக்கும்போது கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செஞ்சார். அன்னைக்கு 1 யோவான் 1:5-7 வாசிக்கும்போது 1 யோவான் 1:5-7 தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். முழு உலகத்திற்கும் அன்றைக்கு பாவம் பெருகின ஒரு நாட்களாக இருந்தது. ஆனால் ஒரு மனுஷன் கர்த்தரோடு ஒளியில் நடந்தான். அவன் தேவனோடு ஒளியிலே நடந்து கொண்டிருக்கிறான். அவனை பாவம் தொட முடியவில்லை. பாவத்தின் அகோரத்தை விட என் பரிசுத்த ஆவியானவருடைய வீரியம் அதிகமானது. ஹல்லேலூயா! அவரோடு இணைந்து நடப்போமேயானால் இந்த உலகத்தால் நாம் கரைபடாதவர்களாய் வாழ முடியும். பக்கத்தில் இருக்கிறவன் பாவம் செய்யலாம், ஆனால் நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். சிலர் சொல்லுவோம், இந்த இடத்துல இருந்தனால தான் நான் கெட்டு போயிட்டேன், அந்த ஊரில் இருந்தனால தான் நான் கெட்டு போயிட்டேன். அப்படி அல்ல. எந்த இடத்துல இருந்தாலும் ஏனோக்கு ஒருவன் தான் அவன் காலத்தில் பரிசுத்தமாக வாழ்ந்தான். அவன் மனைவி பிள்ளைகள் கூட எப்படி இருந்தாங்கன்னு சொல்லப்படலை வேதத்தில். அவன் ஒருவன் தான் இருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கட்டத்தில் கர்த்தர் அவன் ஒரே ஒரு மனுஷன் வாழ்க்கையை பல இடத்துல எழுதியிருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில் இருந்த பரிசுத்தம் இன்றைக்கும் நம்மை தட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா! ஆமோஸ் 3:3 வாசிக்கும் போது 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. ஏனோக்கும் ஆண்டவரும் 300 வருஷம் தேவனோடு இவன் சஞ்சரிக்கிறான். 2 பேரும் நடந்து போகிறாங்க. 2 பேர் ஒருமித்திருந்தால் ஒழிய எப்படி போக முடியும்? அப்படி என்றால் ஏனோக்கும் கர்த்தரும் ஒருமித்தவர்களாக இருந்தார்கள். ஏனோக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் முற்றிலும் அவனை நிரப்பி ஆட்கொண்டபடியினால் அவன் வாழ்க்கை பரிசுத்தமாக இருந்துச்சு. கர்த்தர் அவனை விட்டு போகாத வகையில் அவன் தன்னோட வாழ்க்கையை காத்து கொண்டான். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றிருக்கிறோம். எத்தனை முறை நாம் அவரை வேதனைப்படுத்தி இருக்கிறோம், எத்தனை முறை நம்மை விட்டு வெளியே போகிறார். ஏனோக்கனுடைய வாழ்க்கையில் 300 வருஷமும் ஆவியானவர் அவனோட கூட இருக்கிறார். இன்றைக்கு வாழுகிற காலம் 300 வருஷமாக இருக்க முடியாது. 30 ஆண்டாக இருக்கலாம், 60 ஆண்டாக இருக்கலாம். வாழுகிற நாட்களில் பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே வைத்து அனுபவிக்கும் போது நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். அந்த பரிசுத்தத்தை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். 2 பேரும் ஒருமனப்பட்டுட்டாங்க, 2 பேரும் இணைஞ்சிட்டாங்க, அவ்வளோதான். தேவனும் ஏனோக்கும், ஏனோக்கும் தேவனுங்கிற மாதிரி 2 பேரும் அவ்வளோ ஒரு பெரிய உறவு. அதற்கு இடையில் வேற எதையுமே கொண்டு வரல. இன்றைக்கு கர்த்தரும் நாமும் என்கிற நிலையிலே அதற்கு இடையில் எதையும் கொண்டு வராமல் இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட இணைந்து நடக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! யூதா 14:15 ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகளின் நிமித்தமும்
அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்த ஒரு பரிசுத்தவான் இந்த ஏனோக்கு. முன்னாலே அறிவிக்கிறான். ஆயிரமான பரிசுத்தவான்களோடு நியாயம் தீர்க்க இயேசு கிறிஸ்து ஒலிவமலையிலே பகிரங்க வருகையில் வந்து இறங்குவதை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக அறிவிக்கிறான் பாருங்க. காரணம், கர்த்தரோடு இணைஞ்சிட்டான். பின்னி பிணைந்த ஒரு வாழ்க்கை அப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அவன் தான் இவன், இவன் தான் அவன். அந்த மாதிரி கர்த்தர் தான் ஏனோக்குங்கிற அளவுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவனை முற்றிலும் நிரப்பினார். அவன் முழுவதும் கர்த்தரோடு இணைந்து நடக்கிறான். அதான் திரும்ப சொல்கிறேன், உலகத்தில் நம்ம செய்கிற ஊழியத்தை விட கர்த்தரோடு வாழுகிற வாழ்க்கை தான் முக்கியம். நம்ம எவ்வளோ செய்கிறோம் என்பது முக்கியம் இல்லை, கர்த்தரோடு எந்த அளவில் ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறோம். அவரோடு ஆராதிக்கிற நேரம் தடைபடுதா, அவரோடு ஜெபம் பண்ணுற நேரம் தடைபடுதா, கர்த்தர் அந்த ஊழியத்தை கூட அங்கீகரிக்க மாட்டார். நல்லா தெரிந்து கொள்ளணும். நான் போய் கர்த்தருக்காண்டி அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், இருக்கட்டும், என்னோடு கூட எவ்வளோ நேரம் செலவழித்தா என்று தான் கர்த்தர் கேட்பார். ஒரு மார்த்தாள் கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சான், ஒரு மரியாள் கர்த்தரோடு இணைந்திருந்தான். எது வேணும்? கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறது பெரிய சந்தோஷம், ஆனால் கர்த்தரோடு இணைந்திருப்பது அதை காட்டிலும் பெரிய சந்தோஷம். அதான் பவுல் சொல்கிறான், கிறிஸ்துவோடு இருக்க தான் எனக்கு அதிக ஆசை, வேறு வழி இல்லை. இங்கே இருக்கிறது சபைக்கு அவசியம். இருக்கும்போது கொஞ்சம் பேரையாவது பரலோகத்துக்குள்ளே கொண்டு போயிடணும்னு முயற்சிக்கிறான் அவன். அந்த முயற்சியில் பின்வாங்கலை. அப்போ நாம் எதை செய்தாலும் கர்த்தருடைய மகிமை கண்டு செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தரோடு இருக்கிற நேரம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு தான் போகணும். ஒருவரும் உங்களுடைய ஜெப நேரம், ஆராதனை நேரத்தை வேறு எதற்கும் விற்று போடாதீங்க. தனிமையில் பல ஆண்டுகளாக நீங்கள் கர்த்தரோடு உறவாடினீர்கள் அல்லவா, அதே ஒரு உறவாடுதலை மீண்டும் கர்த்தரோடு நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏனோக்குள்ளே அப்படி ஒரு உறவாடுகிற அனுபவம் இருந்துச்சு. அவன் பிரசங்கமும் பண்ணான், ஊழியம் செஞ்சான், ஆனால் 300 வருஷம் கர்த்தரோடு இருக்கிறதை தனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக தெரிந்து கொண்டான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவரை விட்டு எடுபடவே இல்லை. அதுதான் ஒரு நல்ல பங்கு இந்த உலகத்தில். அது என்ன? கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஒரு நல்ல பங்கு. அந்த பங்கை நீயும் நானும் இழந்து போய்விடக்கூடாது. கர்த்தர் இதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உலகத்தில் பாவம் பெருகலாம், ஆனால் பரிசுத்தமாய் நாம் வாழ கர்த்தர் நம்மிடத்தில் ஒரு பெரிய ஏக்கத்தோடு காத்து கொண்டு இருக்கிறார். சாக்கு போக்கெலாம் சொல்ல முடியாது, அவனால தான் நான் கெட்டு போயிட்டேன், இவனால தான் கெட்டு போயிட்டேன். இல்லை, உலகமே பாவம் செஞ்சாலும் ஒரு ஏனோக்கை போல நாம் கர்த்தரோடு உறவாடுவோமே ஆனால் நம்மை பாவம் தொட அதிகாரம் இல்லை. பாவம், சாபம், பிசாசு எல்லாவற்றையும், மரணத்தை, பாதாளத்தை ஜெயித்தவர் இயேசு. ஒரு அல்லேலூயா சொல்வோம். பின்ன ஏன் நாம் கவலைப்படணும்? இவ்வளோ வல்லமை பெற்ற இயேசு நமக்குள்ளே உலாவாரையானால், பழைய ஏற்பாட்டில் ஏனோக்கு உலாவினதை போல ஆண்டவரோடு உறவாடி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவன் காணப்படாமற் போனான். கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். எப்போ நம்ம கர்த்தருக்கு பிரியமாய் மாறுகிறோம்? அவரோடு இணைந்து வாழும்போது தான். அவருக்கு ஊழியம் செய்யும் போது ரெண்டாவது, முதல்ல கர்த்தரோடு இணைந்து நடக்க பழகணும். அதுதான் நம்ம வாழ்க்கையில் முக்கியம். ஊழியத்தை பகலெல்லாம் செஞ்சு இரவெல்லாம் இயேசு கிறிஸ்து பிதாவோடு உள்ள உறவை காத்து கொண்டார். ஹல்லேலூயா. ஊழியம் பிரதானமாய் அவருக்கு வரவில்லை, பிதாவோடு உள்ள உறவு தான் பிரதானமாய் இருந்தது இயேசு கிறிஸ்துவுக்கு. அவருக்கே அவ்வளவு அந்த உறவு அவசியம்னா, உங்களுக்கும் எனக்கும் செய்கிற ஊழியத்தை விட ஆண்டவரோடு உள்ள உறவு தான் முக்கியம். ஆண்டவரோடு உறவு இல்லாமல் ஊழியம் செஞ்சிடலாம், ஆனால் ஆண்டவரோடு உறவு இல்லாமல் அவருடைய வருகையில் அவரை சந்திக்க முடியாது. அதை மாத்திரம் புரிந்து கொள்ளணும் சபை. ஏனோக்கை கொல்ல முடியவில்லை. காரணம் என்ன? இவன் கர்த்தரோடு இணைஞ்சிட்டான், கர்த்தரோடு உறவாடினா. சாத்தான் குறி வச்சிருப்பான், ஆனால் இவனை தொடவே அவனுக்கு முடியலை. 365 வருஷம் வாழ்ந்த அந்த ஏனோக்கின் வாழ்க்கை முடியும் போது கர்த்தரே அவனை எடுத்துக்கொள்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை முடியும் போது
ஒரு நாள் பரிசுத்தவானாய் நாம் வாழ்ந்து அவருக்காக வாழ்ந்து கொண்டே இருப்போமே. ஆனால் இயேசுவின் வருகையிலே ஏனோக்கை போல நாம் காணப்படாமல் ரகசிய வருகையிலே நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த பாக்கியத்தை நமக்கு கொடுக்க வேண்டும். அவன் காணப்படாம போனான், காரணம் கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். உலகத்தில் இயேசுவின் வருகைக்கு பிற்பாடு பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீங்களும் நானும் கர்த்தரோடு உறவாடி கொண்டிருப்போமே. ஆனால் உறவாடி கொண்டிருக்கிற நேரத்தில் அவருடைய வருகை இருக்கும். அவரை நாம் சந்திக்கும் போது உலகத்தில் காணப்படாமல் போயிடுவோம். உலக மக்கள் நம்மளை தேடுவான். பஸ்ஸில் வேகமாக போயிட்டுருக்குறாங்க மக்கள். டிரைவர் இயேசுவோடு உறவாடுகிற மனுஷனாக இருந்தால் ரகசிய வருகையில் டிரைவர் எடுத்துக்கொள்ளப்படுவான். பஸ்ஸு எங்கேயாவது போய் விபத்துக்குள்ளே சிக்கும், சாக முடியாது. பெரிய வேதனை உலகத்தில். போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பாங்க கைதிகள். ஒருவேளை இயேசுவை அறிந்தவர்களாக இருப்பார்களே ஆனால், இயேசுவை ஆராதிக்கிற கூட்டமாக இருக்குமே ஆனால், அங்கே அவன் மணந்திருப்பு இருப்பானே ஆனால் சட்டம் மன்னிக்காது, இயேசு மன்னித்திருப்பார். அவருடைய வருகையில் அவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். காவலாளிகள் திணறிடுவாங்க. எங்கேயா போனா பெரிய குழப்பம். மருத்துவர்கள் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கலாம். திடீரென்று டாக்டர்கள் இயேசுவோடு உறவாடுகிறவர்களாக இருந்தால் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆயிரும். ஒருவேளை அந்த பேஷண்ட் இயேசுவோடு உறவாடுகிறவனாக இருந்தால் அவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். ஆப்ரேஷனுக்கு கீறி இருக்கும்போதே போயிடுவான். ஆனால் டாக்டர் பதறிடுவான். எங்கேயா போனா? இது வெறும் நான் ஒரு காமெடிக்கு சொல்லலை. கர்த்தருடைய சமூகத்திலே நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். எதையும் கொண்டு போக முடியாது. உங்களுடைய ஆத்துமாக்களை, நீங்கள் இந்த பூமியிலே இயேசுவுக்காக சம்பாதித்த ஆத்துமாக்களை மாத்திரம், நீங்கள் செய்த பிரயாசங்களை மாத்திரம்தான் அங்கே கொண்டு போக முடியும். பலனை கர்த்தர் தருவார். விட்டு கொண்டு போக வேண்டியது உங்கள் சாட்சியின் வாழ்க்கை. ஏனோக்கும் சாட்சியாக வாழ்ந்தான். கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஆபேலை குறித்தும் கர்த்தர் அவனுடைய இரத்தத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறார். 2 கதாபாத்திரங்களைக்கு நம்ம பார்த்துருக்குறோம். தொடர்ச்சியாக கர்த்தரை ஏமாற்றி கொண்டு வந்த சந்ததியில் ஒரு 2 மனிதர்கள் கர்த்தரோடு உறவாடி, ஒருவன் இரத்த சாட்சியாக மரித்தவரை சந்தித்தான், இன்னொருவன் காணப்படாமலே போயிட்டான். பிசாசு திகச்சிருப்பான் ஏனோக்கு எங்கன்னு. அவன் மரித்த கூட பிசாசுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆஹா மரிச்சிட்டான் அப்படின்னு. பிசாசுக்கே இன்னும் தெரியுமா என்னன்னு தெரில, ஏனோக்கு மரிச்சிட்டான். ஏன்னா கர்த்தர் அவனுக்கும் தெரியாமல் தான் அவனை எடுத்துக்கொண்டு போயிட்டார். ஹல்லேலூயா. உலகத்தில் பெரிய குழப்பம் அன்னைக்கே நடந்திருக்கும், திரும்ப நடக்க போகுது. ஒரு ஏனோக்கை போல ஆயிரங்கள் லட்சங்கள் இன்றைக்கு வாழ்வோமே. ஆனால் இயேசுவின் வருகையில் நாமும் காணப்படாமல் எடுத்துக்கொள்ளப்படுவோம் முடியும். ஏதோ வந்தோம் பைபிள் ஸ்டடியில் தியானிச்சுட்டு போகிறோம், நல்ல. கர்த்தரோடு இணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. கர்த்தரோடு தனிப்பட்ட உறவு இருக்கணும். அது இல்லாமல் செய்கிற ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். அது இல்லாமல் கர்த்தருக்காக கொடுக்கிற காணிக்கைகளை அங்கீகரிக்க மாட்டார். கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார். நம்மையும் நம்முடைய வாழ்க்கையையும் நாம் கர்த்தருக்கு செய்கிறவைகளையும் கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கை வைத்து கேளுங்க. ஆண்டவரே, என்னை நீர் அங்கீகரிக்க வேண்டும். நான் உம்மை உச்சமமாய் பின்பற்றுவது மாத்திரல்ல, உம்மோடு நான் உறவாடுகிற ஒரு அனுபவத்தை எனக்கு இந்த நாளில் தாங்க ஆண்டவரே. உம்மோடு இருப்பது தான் எங்கள் உள்ளத்தின் வாஞ்ச ஆண்டவரே. ஊழியம் செய்வதை காட்டிலும் இயேசுவோடு நடப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சியாக இருக்க வேண்டும். பிரசங்கிக்கிற பிரசங்கத்தை விட இயேசு சொல்லுகிற வார்த்தையை நாம் கேட்பது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க முடியும். அந்த வாழ்க்கையை விரும்புகிறவங்க கையை வைத்து கேளுங்க. ஆண்டவரே, உம்மோடு நான் இணைஞ்சு நடக்கணும் ஆண்டவரே, அதைத்தான் நான் விரும்புகிறேன். வேற எதுவும் எனக்கு வேணாம் ஆண்டவரே. நீர் போதும், நீர் போதும், நீர் போதும், நீர் போதும். உங்க பிரசன்னம் போதும், உங்க மகிமை போதும், உங்க வல்லமை போதும், உங்க கிருபை போதும், உங்க தயவு போதும். நீர் என்னோடு இருப்பது போதும் ஆண்டவரே. உரமார் ஷகதி ரபா ரிகதி ரமா பாபா பாபா ஓ ரிபா லகதி ரபா ஷகதி ரமனபரா. தொடர்ச்சியாக பாவம் பெருகி கொண்டிருக்கிற நாட்கள்ல ஒருவனால் பரிசுத்தமாய் வாழ முடிந்தது, ஒருவனால் நீதியாய் வாழ முடிந்தது, ஒருவனால் தீர்க்க தரிசனம் சொல்ல முடிந்தது, ஒருவனால் பிரசங்கிக்க முடிந்தது, ஒருவனால் எச்சரிப்பின் செய்தியை கொடுக்க முடிந்தது, ஒருவனால் காணப்படாமல் தேவ சமூகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட முடிந்தது. இன்றைக்கு நம்மால முடியும்.
இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு நாளும் பர்சனலாக தனிப்பட்ட முறையில் கர்த்தரோட பேசுகிறத இழந்து போய் இந்த இடத்துல அநேகர் இருக்கிறீங்க. மீண்டும் அந்த உறவை பெற்றுக்கொள்ள புதுப்பித்து கொள்ள கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். மணிக்கணக்காக உறவாடினர்கள் அல்லவா தேவனோடு, மணிக்கணக்காக தேவனோடு உட்கார்ந்து பேசிட்டு இருந்தீங்களே, மணிக்கணக்காக வேதத்தை வாசித்த காலம் உண்டே, மணிக்கணக்காக பாடல்களை பாடின காலம் உண்டே. கர்த்தர் அந்த நாட்களை மீண்டும் திரும்ப பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். உன்னோடு உலாவ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏதெனில் ஆதாமோடு ஏவாளோடு உலாவின தேவன் ஏங்கிட்டே இருந்திருக்கிறார். அவர் ஏக்கத்தை தான் முழு வேதாமத்திலையும் பார்க்கிறோம். ஆண்டவர் முழு ஏக்கத்தையும் வேதாமம் முழுவதையும் காண்பிச்சுட்டே வர்றார். தம்முடைய ஜனங்கள் என்று இஸ்ரவேலர்களை பிரித்தெடுத்த காரணம் என்ன? இவர்களை ஒரு முழு உலகத்திற்கு ரோல் மாடலை வச்சு அவங்களையும் இவங்களை போல என்ன ஆராதிக்க வைக்கணும்னு விரும்பினார். நடக்கலை. ஆகவே அவரே இறங்கி வந்து தன்னை பலியாய் கொடுத்து புறஜாதிகளாகிய நம்மை தூக்கி எடுத்து விட்டார். ஹல்லேலூயா. அதற்கு யூதர்களை பயன்படுத்திட்டார். அவ்வளோதான். அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஸ்லாக்கியெல்லாம் கிடையாது. நமக்கு தான் பெரிய ஸ்லாக்கியம். நமக்கு தான் பெரிய ஸ்லாக்கியம். நம்புகிறீங்களா? முழு ஏக்கத்தோடு ஆண்டவர் பார்க்கிறார். ஆதாம் ஏமாற்றிட்டான், ஏவாள் ஏமாற்றிட்டான். பகலில் குளிர்ச்சியான வேளையில், அந்த வசனத்தை வாசிக்கும் போது அப்படியே என் கண்கள்லாம் குளமாயிடுச்சு. பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். எவ்வளோ அருமையாக கர்த்தர் பேசிகிட்டு இருந்திருக்கிறார் பாருங்க. அவன் அந்த உறவை கூட சாத்தான் அன்றைக்கு பிரிப்பதற்கு முயற்சித்தான். ஆகையினால தான் கர்த்தர் அன்றைக்கே இன்னொரு ஆபேலை, இன்னொரு மனிதனை என்னை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்பி அவனை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் அவன் வாழ்க்கை இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் திருப்தி ஆகிறார். பரவாயில்லப்பா, நான் அங்கீகரிக்கிற அளவுக்கு நீ இருக்கிற. சாத்தான் பார்த்தான், உடனே அவனை கொண்டுட்டான். இவனா கர்த்தரை ஆராதிக்கிறான். அடுத்தது சேத் வம்சம் ஆரம்பிக்கிறான். ஆனால் கர்த்தர் எதிர்பார்த்த அளவு எப்பொழுது ஒரு கர்த்தரோடு உறவாடுகிற அனுபவம் இருந்து தெரியுமா? ஏனோக்கு பிறந்த போது தான். அது 65 வயசுக்கு அப்புறம்தான் கர்த்தர் திருப்தி அடைஞ்சிருப்பார். அந்த திருப்தியின் மிகுதியில் தான் போதும் பண்ணி வாழ்ந்தது, இங்கே வந்துவிடு என்று அவனை அழைத்து கொண்டு போயிட்டார். நம்முடைய வாழ்க்கை ஏதோ போய் திடீரென்று முடிவதல்ல. கர்த்தரோடு உறவாடி கொண்டு இருக்கும்போது கர்த்தர் ஸ்தேவானை அழைத்தது போல நம்மையும் அழைக்க வேண்டும். இங்கேருந்து வந்துடுங்க. உலக வாழ்க்கை முடிந்தாலும் போதும்பா என்னோட வந்துருன்னு அவர் சொல்லணும், அவர் கை காட்டணும். அல்லது அவருடைய வருகை இருந்தாலும் காணப்படாமல் போயிடணும், ஏனோக்கை போல. இதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். யோபு என்ற பக்தன் சொல்லும்போது அருமையான வசனம் 19வது அதிகாரம் 25-26. யோபு 19:25-26. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் நான் அவரை கடைசி நாளின் பூமியின் மேல் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன். நான் அறிந்திருக்கிறேன். அந்த அறிவு யோபுக்கு இருந்துச்சு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்ப்பா. இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். கர்த்தரோடு உறவாடுகிற ஒரு மனுஷன் வாழ்க்கையிலிருந்து வருகிற வார்த்தையை கவனிங்க. அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையினால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போயிற்று. ஏன் அவர் உள்ள சோர்ந்து போச்சா? இயேசு எப்பொழுது வருவார், அவரோடு எப்பொழுது நிரந்தரமாய் நான் இணைந்தவரை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. இந்த வாஞ்சி எத்தனை பேருக்கு இருக்குது? அநேக நேரம் ஊழியம் செய்யும்போது அவரோடு இணைஞ்சு கொள்கிற வாஞ்சியே இல்லாமல் போயிடும். ஊழியத்திலே திருப்தி அடைஞ்சிரும். இல்லை, அவரோடு இருக்கிற தான் நான் திருப்தி அடையணும். ஹல்லேலூயா. அவரோடு உறவாடுகளில் திருப்தி அடையணும். எப்பொழுது வேண்டுமானாலும் இயேசு நம்மை அழைக்கலாம். அழைக்க வேண்டுமேயானால் அவர் விரும்புகிற அளவு பரிசுத்தம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். இன்னும் ஒரு வருஷத்தை கூட்டி கொடுக்குறாருன்னா நாம் சாட்சியாக வாழ்ந்து கனி கொடுத்து இயேசுவை இந்த பூமிக்கு வெளிப்படுத்த வேண்டும். இன்னும் ஒரு நாளை கூட்டி கொடுக்க காரணம் என்ன? நான் இன்னும் பரிசுத்தம் அடையும். இந்த நிலைமையில் என்ன அவர் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகவே தான் கூட ஒரு நாளை கர்த்தர் கொடுக்குறார். ஒரு பழம் நல்லா பழுத்துருச்சுன்னா விட்டு வைப்போமா? காயாக இருக்க முடியே பறிச்சுட்டு வேற எவனா பறிச்சிருவான் அப்படின்னு பிடுங்கிட்டு போகிற உலகத்தில்
பழுத்த பழத்தை உடனே பறிப்போம். இயேசு கிறிஸ்துவும் தான் விரும்பின பரிசுத்தவான்களுடைய மரணம் அவர் பார்வையில் அருமையாக இருக்குன்னு சொன்னது போல், யாரை கர்த்தர் விரும்புகிறாரோ அவர் விரும்புகிற பரிசுத்தம் அவர்களில் காணப்படும் வரை அவர்களை இந்த பூமியில் வைத்து உருவாக்கி 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 அவர்களுக்கு போதித்து சுத்த பொன்னாய் விளங்கும் போது அவர்களை பறித்து கொண்டு போகிறார். எங்கே போகிறாருன்னா பரலோகத்தான் போகிறார், வேற எங்கேயும் போகலை. அப்போ அவர் விரும்புகிற பரிசுத்தம் நம்மில் காணப்பட இன்னும் ஒரு நாளை கூட்டி கொடுக்குறார். நம்ம நினைப்போம் இன்னும் ஒரு நாள், இன்னும் 2 பேருக்கு ஊழியம் செய்யணும் தான் கொடுக்குறாரு. ஆமாம், உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் நீ இன்னும் பரிசுத்தம் அடையணும் தான் இன்னும் ஒரு நாளை கொடுக்குறார். நம்ம பரிசுத்தம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னாலே போதும், அது சாட்சி உள்ள வாழ்க்கை தான் ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். அப்போ நாம் இந்த பூமியில் வாழ்வதின் ஒரே ஒரு நோக்கம், இந்த பூமியிலும் கர்த்தரோடு ஏனோக்கை போல இணைந்து நடக்கும்போது இயேசுவின் வருகையில் அவரை நாம் சந்திக்க முடியும். ஒரு எலியா இருந்தான், அவன் காலத்தில் பக்தி உள்ளவனாக வாழ்ந்தான். அவனை பார்த்து கொண்டு இருக்கிறான் எலிசா. அக்னி ரதத்தில் பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்படுகிறான். உலகம் பார்த்தது, எல்லாரும் தடுக்கிறாங்க, நீ போகாத போகாத. அவனை எலிசாவை தடுக்கிறான், எல்லாரையும் மிஞ்சி வந்து நிற்கிறான். அவரிடத்துலேருந்து அந்த ரெட்டிப்பான வரம் எனக்கு வர வேண்டும். பார்த்து கொண்டே இருக்கிறான் பரலோகத்தை. இன்றைக்கு நம்ம எதை பார்த்து கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவரோடு உள்ள உறவு தான் முக்கியம். எலியாவுக்கு இருந்த உறவை எலிசா ரெட்டிப்பாக பெற்றுக்கொண்டான். எல்லாமே அவனுக்கு டபுள் ஆயிடுச்சு. ஆண்டவரோடு அவன் நெருங்கினதை விட இவன் ரொம்ப நெருங்கி வரான். இப்படியே டபுள் ஆயிடுச்சு. வெறும் அவன் ரெட்டிப்பான வரன்னு சொல்லும் போது அவன் அற்புதம் செய்யும் வரத்தை மட்டும் பெறல, கர்த்தரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கையும் பெற்றுக்கொண்டான். அவன் கேட்குறான், பார்க்கும்போது நீ பெற்றுக்கொள்வ. அப்போ நாம் இந்த பூமியில் விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால் தேவனோடு உள்ள உறவு தான். அதான் ரொம்ப முக்கியம். உறவு இல்லாமல் ஊழியம் செய்யலாம், கர்த்தர் அங்கீகரிக்க முடியாது. உறவு இல்லாமல் ஆராதனை செய்யலாம், கர்த்தர் அங்கீகரிக்க முடியாது. உறவு இல்லாமல் நேசிக்கிறேன் என்று சொல்லலாம், உண்மையாக நேசிக்க முடியாது. அன்பு எங்கேருந்து வரணும்? 2 பக்கமும் நேசிக்கணும். இப்போ நான் பிரதரை நேசிக்கிறேன்னா அவரும் என்ன நேசிக்கணும். அதுதான் உண்மையான ஒரு ஐக்கியம், ஒரு உறவு. நான் மட்டும் நேசிக்கிறேன், அவர் நேசிக்கலைன்னா அது உறவு அல்ல. அப்படி என்றால் நீங்கள் கர்த்தரை உண்மையாக நேசித்தா அவரும் உங்களை நேசிப்பார். அவர் உங்களை குறித்து சாட்சி கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்கும், இருக்க வேண்டும். கர்த்தர் இதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாம் 1 தெசலோனிக்கேயர் 1:10 அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. எதை அறிவிக்கிறாங்களாம்? இயேசு மீண்டும் வரப்போகிறார். அவருடைய வருகையிலே அவரை நாம் சந்திக்க வேண்டும். மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிறவர் இயேசு. அவர் பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் தெசலோனிக்கே சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எதை நாம் அறிவிக்கிறோம்? அவர் வருகையிலே என்னை சேர்த்துக் கொள்வார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது தான் நாம் அறிவிக்க வேண்டும். இந்த ஒரு எண்ணம், ஒரு விசுவாசம் நமக்குள் இருக்கிறதா? அல்லது நாளைக்கு என்ன செய்யலான்னு யோசிக்கிறோமா? அல்லது இயேசு எப்பொழுது வருவார் என்னை சந்திக்கணும்? எத்தனை பேர் நினைக்கிறீங்க? இப்பொழுது நினைக்கிறீங்களா? இப்பொழுது நினைக்கிறீங்களா இயேசு என்னை சந்திக்க வர வேண்டும், நான் அவர் வருகையில் அவரை பார்க்கணும்? இன்னும் கூட்டி கொடுக்கிறாரு. ஒரு கனியாவது வந்துடாதா? 9 கனிகள் ஆவியின் கனிகள். 9 கனிகளிலும் என்னில் உருவாகும் அளவும் கர்த்தர் என்னை இந்த பூமியில் வைத்திருப்பது அவசியம். எனக்காகத்தான். யாருக்காக? அவருக்காக வாழணும். ஆனால் நானும் பரிசுத்தம் அடையணும். ஒரு பக்கம் ஊழியம் செய்யணும், இன்னொரு பக்கம் நான் உருவாகணும். ஹல்லேலூயா. முழுவதும் உருவானதுக்கப்புறம் ஊழியம் செய்வேன்னு சொல்லக்கூடாது. ஊழியம் செய்யும் போதே உருவாக்கப்படுகிறோம். ஏனோக்கு பிரசங்கிக்கிறான், தேவனோடு நடந்து கொண்டே இருக்கிறான். 2 அடுத்த டைமில் ஒன்று போல் நடக்கிறது. 2மே இணைஞ்சு போகிற ஒரு வாழ்க்கை. ஆனால் அதில் முக்கியப்படுத்தின வாழ்க்கை கர்த்தரோடு உள்ள உறவு தான். 10 மணி நேரம் ஊழியம் செஞ்சு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறது வேஸ்ட்டு. கர்த்தரோடு எப்பொழுது நடந்து கொண்டு 1 ஹவர் ஊழியம் செஞ்சாலும் அந்த ஊழியத்தில் ஒரு எழுப்புதலை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. எவ்வளோ நேரம் நம்ம செய்கிறோன்னு முக்கியம் இல்லை, கர்த்தரோடு எந்த அளவு உறவு வைத்திருக்கிறோம் என்பது தான் முக்கியம். இப்போ நானும் பிரதர் ரொம்ப உறவாக இருந்தால் நான் ஒன்று சொன்னேன், அவர் உடனே செய்வார்.
நான் அவரோடு சரியான உறவில் இல்லைன்னா அவர்கிட்ட 100 வாட்டி சொன்னாலும் செய்ய மாட்டார். அதை போல் நான் கர்த்தரிடத்தில் சரியான உறவோடு இருந்தால் ஒரு இடத்துல போய் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் போதே அற்புதங்கள் நடைபெறும். உறவு தான் முக்கியம். உறவு இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. கடைசியாக 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 15, 16, 17, 18 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அனுபவத்திலே கிறிஸ்துவோடு இருக்கணும் வேண்டும் என்று துடித்தாரே, அந்த துடிப்பு இந்த வருகையிலே முற்றிலும் நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா. அப்போ துடிப்பு இருக்கவனை தான் கர்த்தர் அங்கே கொண்டு போவார். கர்த்தருக்கு எதாவது ஒன்று செய்யணும் நின்றக்கூடாது, அவரை பார்க்கணும், அவரோடு இருக்கணும். அவர் இருந்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பாவும் பிள்ளையும் நடந்து போகும்போது பிள்ளை எதை பற்றியா கவலைப்படுமா? எது வந்தாலும் கவலை இல்லையா. சிங்கம் வந்தால் என்ன, புலி வந்தால் என்ன, எங்கள் அப்பா இருக்கிறார். அப்போ இயேசு உனக்குள்ளே உன் கூட இருந்தார்னா எந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட முடியாது. கர்த்தர் கூட இருக்கிறார். ஏனோக்கை போல எடுத்து கொள்ளப்பட வேண்டுமேயானால் கர்த்தரோடு ஒரு உறவு, ஐக்கியம் நமக்கு அவசியம். கர்த்தர் உடைய சித்தம் என்னவென்றால் இந்த பூமியில் அவரோடு வாழ்ந்து அவரை ஆராதித்து அவருக்காய் நாம் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கர்த்தருடைய வருகையிலே நாம் அவரை சந்திக்க வேண்டும். மரித்த ஆபேல் முதலாவது எழுந்திருப்பார். ஹல்லேலூயா. மரித்த ஆபேல் முதலாவது எழும்பி வந்துடுவார். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். காயினுக்கு இந்த உயிர்த்தெழுதல் இல்லை, அவனுக்கு கடைசி உயிர்த்தெழுதல். அதான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் வந்து நிற்க போகிறான். இவன் அவனுக்கு முன்பதாக உயிர்த்தெழுந்து நம்மோடு கூட பரலோகத்துக்கு வரப்போகிறார். ஆபேலை பார்க்கலாம், அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கலாம். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள், எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த உலகத்தில் நமக்கு இருக்க வேண்டிய ஐக்கியம் ஒளியில் இருக்கிற கர்த்தரோடு அவருடைய பிள்ளைகளோடு. இந்த வார்த்தையினால் தேற்றுங்கிறாரு பவுல். சிலருக்கு இதெல்லாம் தேற்றக்கூடிய வார்த்தையாகவே தெரியாது. அவங்க நினச்சது நடக்கணும். இன்றைக்கு எனக்கு 1000 ரூபா வேணால் வந்து ஆகணும், இல்லைன்னா இயேசுவும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். சிலர் அப்படி தான் சொல்லுவாங்க. நினச்சது நடக்கணும், நினச்சோன்னே எதனாலும் சாதிக்கணும். இல்லைன்னா என்ன இயேசு, என்ன ஆராதனை, என்ன ஜெபம், என்ன சர்ச்சு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க? யோசிச்சு பாருங்கள். சர்ச்சு வேண்டாம், ஒன்றும் வேண்டாயா, பாஸ்டர் வேண்டாம், ஊழியம் வேண்டாம். எப்போ வருது? நம்ம விருப்பத்தை நிறைவேற்றும் போது. ஆனால் இங்கே உள்ள மனிதர்களை பாருங்க, மரித்தும் பேசுகிறாங்க. காரணம் கர்த்தரோடு இருக்க வேண்டும் என்கிற ஆசை. கர்த்தரை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை அமையட்டும். சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான். ஏனோக்கு வாழ்க்கையை கண்டு அரண்டு போயிருப்பான். ஏனோக்கு வாழ்க்கையை கண்டு மிரண்டு போனவனாக, தவிக்கிறவனாக சத்துரு நிற்கிறான். இவனை என்னப்பா பண்ணுறது? கர்த்தர் பார்த்தாரு, உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, என்னோடு கூட நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் வருகையில் என்ன நடக்கும் தெரியுமா? இயேசுவுக்காக பரிசுத்தமாய் வைராக்கியம் பாராட்டுகிறவர்களை குறித்து சாத்தான் எப்பொழுது இவனை காலி பண்ணலான்னு கங்கணம் கட்டிகிட்டு இருக்கும்போது இயேசு ஒரு இமை பொழுதிலே நம்மை தூக்கி கொண்டு போயிடுவார் அவருடைய ராஜ்யத்திற்கு. சாத்தான் திகைச்சு போயிடுவான்.